ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். This is unacceptable, ma'am. நம்ம காலேஜோட ஸ்டாஃப்ஸுங்கெல்லாம் நம்ம ஜனங்களோட பெருமையை சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு செஞ்சாங்க. ஆனா இப்போ இந்த MNC ப்ராடக்ட்டுங்களை வெக்கமே இல்லாம ரேம்ப் மேல நடக்க விட்டுருக்கோம். இது நம்ம நாட்டோட கலைத்துறை வளர்ச்சிக்கு பிரச்சனை ஆகும், மேம். ஐயோ, பணத்துக்காக தானம்மா, விடுமா. மேம், ஆனா இந்த Dress எல்லாம் ரொம்ப வல்கரா இருக்கு. வல்காரிட்டின்றது போடுற Dressல இல்ல, பாக்குற கண்ணுல இருக்கு. ராஜ், மை பாய், கம் கம். யா. Sit. வைதேகி, meet Mr. Raj, நம்ம ex-student, upcoming fashion designer. Hi, my name is Raj. नाम तो सुना होगा? Sorry. My name is Raj. नाम तो सुना होगा? शाहरुख डायलॉग? Sorry, நான் ஹிந்தி ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். What? நான் தமிழ் படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்ற பொண்ணுங்கள பார்த்திருக்கேன். ஹிந்தி படத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்ற பொண்ணை இப்பதான் முத வாட்டி பார்க்கறேன். Not your problem. உன்ன மாதிரி கிணத்து தவளைங்க உங்க உலகத்து பெருமையை தவிர வேற எதையும் பார்க்க மாட்டீங்க. மேம், எனக்கு தவளையை தவிர வேற எதுவுமே புரியல. ராஜ், வைதேகி என்ன சொல்றானா, நீ MNC ட்ரெஸ்ஸஸ் ரேம் மேல கொண்டு வரதுக்கு பதிலா காதி, கைத்தறி போன்ற நம்ம நாட்டு துணிகளை ரேம் மேல கொண்டு வரணுமா? கேன் பி டன். இங்க பாருங்க வைதேகி, ஐ அம் a very good fashion designer. என்கிட்ட ஒரு கோணி துணியை கொடுத்தாலும் நான் அதுல இருந்து ஏதாவது ஒன்று பண்ணுவேன். குட். பட் நம்ம எந்த கம்பெனியோட துணிங்களை பசங்கிட்ட கொடுத்து ரேம்ப் மேல நடக்க வைக்கிறோமோ அந்த கம்பெனி நமக்கு ஸ்பான்சர்ஷிப் பணம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம காலேஜோட பணத்திலேயே நம்ம காலேஜ் ஃபீஸ்டா ஆர்கனைஸ் பண்றது நாட் குட். எக்ஸாக்ட்லி. ஸோ இங்க பாருங்க வைதேகி, நீங்க சொன்ன அந்த என்ன சொல்லுவாங்க? கைத்தறி. ஓ, கைத்தறின்னு சொல்லுவாங்களே, அட்லீஸ்ட் அவங்களால நம்ம காலேஜோட ஹேண்ட் ஃபீஸ்ட ஸ்பான்சர்ஷிப் பண்ண முடியுமா? பண்ணுவாங்க. ரியலி? சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும்ல, நான் உங்களை பத்தி டாக்குமெண்ட்ரியும் அறிக்கையும் செஞ்சு அதை நான் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அது அவங்களுக்கு பிடிச்சு போய் அவங்க நமக்கு உதவி செய்ய போறாங்களாம். இதெல்லாம் தேவையா? நம்ம ஊருக்காக கவர்மெண்ட் மூலமா ஒரு நல்ல வாய்ப்பு. டபுள் மீனிங்ல பேசுறீங்க. ஏய், வாய் மூடுடா டேய். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது இவ்வளவுதான். இவர் ரொம்ப ஃபேமஸான ஃபேஷன் டிசைனர் ராஜசேகர். அப்புறம் இது அவரோட டீம் மெம்பர்ஸ். இவரு நம்மளோட ட்ரெஸ்ஸை ரேம்ப் மேல காட்ட போறேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் உங்ககிட்ட பணம் வேணும்னு கேட்கல. ஆனா நீங்க உங்களோட ஒரு நாள் சம்பாத்தியத்தை எங்களுக்கு டொனேட் பண்ணீங்கன்னா இவரு நம்ம துணிங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவாரு. வெறும் ஒரு நாள் சம்பாத்தியம் தான். இதுல யாரெல்லாம் எனக்கு ஆதரவு தரீங்க? இப்போ இவங்களோட ஒரு நாள் சம்பளத்தை கூட்டி பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? ஒரு 22-23,000. 20,000. வைதேகி மேடம், ஐ ஹோப் யூ நோ, நம்ம ரேம் ஷோவோட ஸ்பான்சர்ஷிப் பணம் 3.5 லட்சம். இப்படி நிறைய சங்கங்கள் இருக்கு. ஓ, இப்படி எல்லார்கிட்டயும் வாங்குறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துரும்ல? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். நீங்க டிசைனிங் வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. ஃபைன். இங்க பாருங்க ராஜசேகர், உங்க கம்பெனிங்க அவங்களோட கோடிக்கணக்கான அட்வர்டைசிங்ல உங்களுக்கு சில லட்சங்களை கொடுக்கலாம். கூடவே அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஷூஸை நக்கறதுல உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் தினக்கூலியா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இவங்க உங்களுக்கு அவங்களோட ஒரு நாள் சம்பளத்தை தராங்கன்னா கண்டிப்பா இவங்கள எத்தனையோ பேரோட வீட்டுல இன்னைக்கு ராத்திரி அடுப்பெரியாது. உண்மையா சொல்றேன், குழந்தைங்களும் பசியோட தூங்காது.
இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது நல்லது நடக்கும்னு அவங்க சாப்பாடு உங்களுக்கு தராங்க. தயவு செஞ்சு அவங்க பசி அவமானப்படுத்தாதீங்க. So bad, yeah. She shouldn't talk like that. No, Sammy. Somebody should talk like that. இன்னைக்கு நடந்த இன்டர் காலேஜ் ஃபெஸ்ட்ல முதல் பரிசான 5 லட்சம் ரூபாயை ஜெயிச்சது ராஜும் அவங்களோட டீமும். கங்க்ராட்ஸ், வாழ்த்துக்கள். Hey, நீங்க என்ன பண்ற? வா. அட நீ போ. அட, எனக்கு வா. எதுக்கு? நான் வரல. நீ வர. இங்க பாரு. நீ நான் வரல கண்டிப்பா பிரைஸ் வாங்க கொஞ்சம் மாட்டே. விடு, வா. please. கங்க்ராட்ஸ். Thank you, sir. இந்தாங்க செக். ஆமா, இந்த 5 லட்சத்தை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? Actually நாங்க இத காதி கைத்தறி தொழிலாளர்களுக்கு ஓ, கொடுக்கலாம்னு. அப்படியா? என்னது அவளை லவ் பண்றியா? டேய் நிஜமாவா? ம். Then tell her, yeah. சொல்லிடவா? சொல்லுடா சொல்லு. டேய் காதலிக்க கூடாதே. காதலிச்சா உலகத்துக்கு பயப்படக்கூடாதே. அப்படின்னா செக்ஸ் பண்ணக்கூடாது, பண்ணா பாதுகாப்பா மறக்க கூடாது. பி aware of AIDS. ஏய் என்ன பேசிட்டு இருக்க? சினிமானா மெசேஜ் இருக்கணும்ல. ஏய் நீ சும்மா இருடா. ஏய் மச்சான் நீ சொல்றா. இல்ல அவ பிடிக்கலன்னு சொல்லிட்டானா என்ன பண்றது? நான் இருக்கனே ராஜு. I will find someone for you. So single minded. இங்க பாரு மச்சான், ஒரு பொண்ணை பத்தி மனசுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்க வச்சுக்கிட்டு வெளியில வேற ஃபீலிங்ஸை ப்ரொஜெக்ட் பண்றது அது அந்த பொண்ணுக்கு செய்யற பெரிய துரோகம். எக்ஸாக்ட்லி. நீ சீக்கிரமா ப்ரோபோஸ் பண்ணு. பொண்ணு ஓகே சொன்னா கல்யாணம் குழந்தைங்க தான். இல்லன்னா பாரும் பாத்ரூமா தான் இருக்கும். அடச்சே. டேய் நீ கால் பண்ற. ஏய் வேண்டாம் விடுங்கடா. என்னால முடியாது. டேய் பேசேன்டா. Come on, yeah. What so difficult? Look. Call Vaidhi. Tring, tring, tring. Hello, why? You know what? நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு தெரியுமா? ஹலோ, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுனால எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் பார்க்க தான் ஓகே, எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பலாம் ஒன்றும் ஆகல, புரியுதா? அதுக்கு அப்புறம் பார்க்க ஐ பிகம் சோ வெட். வேர்வையால தான்டா. டேய் மவனே, இவனுக்கு இதெல்லாம் தேவையாடா? ஒழுங்கா நீயே கால் பண்ணி பேசுடா. போன கூட கேன. ஐடியா. நான் ஒன்னு பண்றேன். நான் அவளுக்கு கால் பண்ணி அவ போன் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு நான் ப்ரோபோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் அவ என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். ஓகே 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 ரெடி. Great. பேசு. Hey, this is so exciting, பிள்ளையா. வைதேகி, I love you. I really love you. எனக்கு தெரியும் நீ ஷாக்கா இருக்கேன்னு. ஆனா உன்னோட கண்ணு, உன்னோட ஸ்மெல், உன்னோட வாக்கு, உன்னோட டாக், I love it all. Please say something and please don't say no. எந்த பொறுக்கி ராஸ்கல்ரா பேசுறது? சொல்றா. Hey, who is this? நீ எதுக்கு அந்த பொண்ணோட போன் எடுத்த? யார் பேசுறது? என்னோட பேரு ஷாம். ராஜசேகர் ஃபோன் பண்ணியிருந்தான்னு சொல்லுங்க. அவளுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுவும் சொல்லிடாத. நாங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? Why should I tell you? எனிவே, லக்ஷ்மிபுரத்துக்கு வந்து சாம் என்டர்பிரைசஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஹலோ நாகரிகம் தெரியாதவன். டோன்ட் வரி கைஸ், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு நாமளே கால் பண்ணலாம். என்ன யாராது வாய்ஸ் என்னடா அப்படி இருந்தது? வைதேகி என்கிட்ட சொல்லிருக்காடா அவளுக்கு அண்ணன் இருக்கான்னு. உக்ர நரசிம்மனோட அவரு பயங்கரமானவரா. வீரபத்ர மாதா.
பாருங்க சார். சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், விட்டுருங்க சார். வணக்கண்ணா. என்ன லெட்ரு கொடு. ஏய், அவன் ஏன் இப்படி தலைகீழ வரான்? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்க வைதேகி அம்மாவை கையை பிடிச்சி இழுத்தான். அதனால எங்க பத்ரண்ண அவன் இந்த ஃபேனுக்கு நடுவுல கட்டி நல்லா சுத்த விட்டாரு. அன்னில இருந்து இன்னை வரைக்கும் இவன் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஏய் மஞ்சு, அண்ணா தூக்குடா அவனை. அண்ணா அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நாய்ங்க உனக்கு ஃபோன் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணாங்க. சார், அவன் போய் சொல்றான். நான் எப்படி சார் ப்ரப்போஸ் பண்ண முடியும்? ஆஹா. டேய் முட்டாளுங்களா, பாய் முடி நிறுங்களேடா. அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா. எருமா ஒரு 4 சுத்தாவது சுத்தட்டும். தூக்குடா அவங்கள. அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா ப்ளீஸ் விடுண்ணா. அண்ணா ப்ளீஸ் வேண்டாண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா. அண்ணா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அண்ணா அண்ணா நானும் அவரை லவ் பண்றேண்ணா. ஓ காட், இந்த நேரத்துல ஒரு ரொமான்டிக் தேவையா? நிஜமாவே லவ் பண்றியா இல்ல இவங்க மேல பரிதாபப்பட்டு? இல்லண்ணா நிஜமா தான் லவ் பண்றேன். யாரா அவன் லவ் பண்றவன்? அவங்க கடைசியில தொங்குறான் பாருங்க, அவன் தான். நீ என்னடா பண்ற? நானு ஃபேஷன் டிசைனர் சார். அப்படின்னா? அதாவது Dress டிசைனிங் பண்றது சார், அதுவும் பெண்களுக்கு. ஓ, லேடிஸ் டெய்லரா? லேடிஸ் ட்ரைனர்லாம் இல்ல சார், இது பரதேசி வாய் முடின்றா. சார், நாங்க Dressக்கு போடுற மெட்டீரியல், கலர், டிசைன் எல்லாத்தையுமே பண்ணுவோம் சார். ஆமா சார், கர்ச்சிப்ல இருந்து புடவை வரைக்கும் எல்லாமே டிசைன் பண்ணுவோம் சார். என்ன? அண்ணா அந்த தொழிலாளர்கள் சங்கத்துக்கு இவர் தான் டிசைன் பண்ணி அவார்டையும் பணத்தையும் வாங்கி கொடுத்தாரு. ஓ, இவன் தானா அவன்? எவ்வளவு சம்பாதிக்கிறடா? சார், அது எங்களுக்கு ஒரு மாசம் 30,000 வரைக்கும் வரும் சார். டேய் மஞ்சு, இறக்கி விட்றா. ஓகேண்ணா. சாரி சார், நான் அது உங்க தங்கச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் சார். அதாவது யூ நோ வாட் ஐ மீன் சார். உன் அப்பா எங்க இருக்காரு? அவரு சிக்னில இருக்காரு சார், டாக்டரா ஒர்க் பண்றாரு. அவர்கிட்ட பேசணுமே. எதுக்கு சார் கால்லாம்? நான் டைரக்டா ஸ்கைப்ல முகத்தையே காட்டிடுறேன். என்ன? ஏக பீஜேஸ்வரா சார், அது வந்து ஹாய், ஹலோ, ஹாய் டாட். ஹாய். ஹவ் ஆர் யூ? இவர் தான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன். சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம். என் பேரு வீரபத்ரன் சார். வணக்கம் சார். என் பேரு டாக்டர் ஏஜே பீஜாசுரா. சார், டாக்டர்னா நீங்க? எஸ், ஐ எம் ஏ கிளினிக்கல் டாக்டர். ஐ எம் ஏ செக்ஸுவாலஜிஸ்ட். உங்க பேர் நல்லா இருக்கு சார், ஏக பீஜாசுரா. யா, ஆக்சுவலாக அது என்ன தெரியுமா சார்? நான் பிறக்கிறப்பவே எனக்கு சில குறைபாடுகள் இருந்தது சார். அதனால எங்கள் அப்பா என்னை நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் நான் சோர்ந்து போகலை. MBBS பண்ணேன், MD பண்ணேன். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல, அவனையும் நான் தான் பண்ணேன். டாட், இதெல்லாம் இப்போ தேவையா? விட்ரா டே, டேக் இட் ஈஸி மேன், கமான். ஆக்சுவலி மிஸ்டர் வீரபத்ரன், நான் ஆரம்பத்திலேருந்தே ஒரு செக்ஸ் டாக்டர் தான். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுப்பேன். சாரி குழந்தை பிறக்க ஹெல்ப் பண்ணுவேன். சென்னையில் எனக்கு ஒரு கிளினிக் இருக்கு. எப்போவாது வந்தால் இங்கே வாங்க. ஆனால் நீங்கள் சிட்னியில் தானே இருக்கீங்க? யார் சொன்னா? நோ, இங்கே ஒருத்தருக்கு குழந்தை கொடுக்க வந்திருக்கேன். சரி. அது உங்கள் பையன் என் தங்கச்சியை விரும்புகிறான். யா, ஐ நோ தட். இட் டோல்ட் மீ. எங்க
உங்க தங்கச்சியை காட்டுங்க பார்க்கலாம். ஆமா. வணக்கம் அங்கிள். ஓஹோ, என்னம்மா இவ்வளவு ஸ்மார்ட்டா லட்சணமா இருக்க? போயும் போயும் துணி தைக்கிறவன லவ் பண்ணிருக்கியாமா? அங்கிள், எங்க ப்ரொஃபஷனல் கேவலப்படுத்தாதீங்க. ஓஹோ, அர்த்தநாதீஸ்வரரும் அங்கதான் இருக்காரா? ஏய், பேசாம இரு. சார், என் தங்கச்சி சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா நல்லா யோசிச்சு தான் எடுத்திருப்பா. அவள் உங்கள் பையனை விரும்புகிறா. இதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா. ஆக்ஷேபனையா? நோ நோ. ஆக்சுவலி அந்த பொண்ணு என் பையனை ஏத்துக்கிட்டாலே, அதுக்கு இவன் தான் அந்த பொண்ணோட காலை கலியை குடிக்கணும். டாட், அது என்னமோ சரிதாங்க. இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். நீங்க ஏதாவது ஜாதகம் அது இதுன்னு பாக்குறதா இருந்தா அனுப்பி வைக்கிறேன். இல்லை சார், எனக்கு இந்த ஜாதகம் ஜாதி எல்லாம் நம்பிக்கை இல்லை சார். கல்யாணம் பண்ணுறவங்க ஒருத்தர் விரும்பி மரியாதை கொடுத்தாங்கன்னா எல்லாமே சரியா இருக்கும். ஆகா, இவரை பார்த்துதான் ரேமன்ஸ்ல த கம்ப்ளீட் மேன்னு டேக் எழுதி இருக்கணும். டேய், கம்பெனி பேரை கேவலப்படுத்தாத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். சரிங்க டாக்டர், நீங்கள் வந்த பிறகு பேசிக்கலாம். சீக்கிரமே கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். வணக்கம். பாய் பாய் எவ்ரிபடி. பாய். ஏய், எங்கடா அங்கே இருந்தவங்கலாம்? இங்க எப்படிண்ணா இருப்பாங்க? உங்க பர்மிஷன் தான் கிடைச்சிருச்சுல்ல, பப்பு டான்ஸ்னு ஆட போயிருப்பாங்க. ஐ டெல்லிங் யூ, நான் இருக்கும்போது வாய் மட்டும் சும்மா இருக்க போறியாலியாடா? ஏய் ராஜ், நான் உனக்கு ஒரு நம்பர் மெசேஜ் பண்றேன். அந்த நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணு. அவங்க பாரதிபுரம் தெருவில் நின்னுட்டு இருக்காங்க. நீ போய் அவங்கள உடனே கூட்டிக்கிட்டு வா. ஏய், நீ கூட்டிட்டு வாடா. அதுதான் சர்ப்ரைஸ். இன்னைக்கு அவங்க தான் நமக்கு பார்ட்டி கொடுக்க போறாங்க. சரி, நம்பர் அனுப்பு. சீக்கிரம் சொல்றேன். நீங்க எனக்கு தான் கால் பண்ணீங்க. ஓகே, வாங்க வந்து உட்காருங்க. ஓகே. வாங்க. சங்கீதா மேடம், நீங்க இங்க உட்கார்ந்து சங்கீதத்தை கேளுங்க, நான் இத வந்துடுறேன். சரி. பாவிங்களா, யாரா அவளை பாக்கும்போது ஏதோ ஒரு டவுட் வந்துச்சுடா. டேய் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ஃபார் ஃபன்டா. இது பேச்சுலர் பார்ட்டி இல்லையா? சரக்கு இருக்குது, மழையும் வருது, கூடவே வளையல் இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்படின்னா அவ கால்களா? டேய், கால்களெல்லாம் இல்லடா, she is just a stripper. அவனை உங்க ரெண்டு பேரும் ஸ்லிப்பர்ல அடிப்பண்டா. டேய், அவங்க நம்ம சில் பண்றதுக்காக சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. காலையில பேப்பர்ல அவங்க நம்பர் கிடைச்சது, அதனால தான்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். உன் கல்யாணத்துக்கு எங்களோட சார்பா ட்ரீட்டுடா, ட்ரீட். இந்த விஷயம் மட்டும் யாருக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க, நான் தொலைஞ்ச. ஏற்கனவே அவ கையே காலெடு பேசுவா, அதுலயும் உங்க அண்ணன் இருக்கானே, கால் பண்ணதுக்கே வண்டியில கட்டி ஏத்திட்டான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோங்க, நம்ம Dress உருவி ஃபேன்ல கட்டி ஸ்ட்ரிப் டான்ஸ் ஆட விட்டுருவாடா. ஏய் ராஜ், கூலா இருடா, டென்ஷன் ஆகாத. நாங்க என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா என்ன? இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராதுதான் இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்டா. when we are here you are here. you don't fear. நான் சொல்றேன் கேளுங்க, இது ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஸ்டிப் பண்ணியிருப்பேன். அப்படியே உன்னை விட்டாலும் நீங்க ஐடியா கொடுக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஒழுங்கு மரியாதை அவளை அங்கேயே கூட்டு போய் விட்டு வந்துருங்க. அவளை நம்ம டான்ஸ் ஆடாம திரும்ப அனுப்பணும்னா நம்ம செய்யற பெரிய பாவண்டா அது. நாம தாண்டா பண்ணியாகடா. மரியாதையா போய் விட்டு வந்துருங்க. ஒரு தடவை ஆடுறத கண்ணால பாத்து அப்புறம் உங்களை நம்பலனா என் வாழ்க்கையே வீணா போயிருண்டா. முதல்ல நான் அவளை போய் விட்டு வந்துறேன். எனக்கு பிரச்சனை வேண்டாம்டா. ராஜே, என் வாழ்க்கையில இந்த மாதிரி பாவம்னே தெரியலடா. ஒழுங்கா போயிருங்க. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நீ சொல்லேன்டா. டேய், விருப்பத்தாதீங்க. ராஜ், கேளுடா.
என்ன எல்லாரும் இங்கே இருக்கீங்க? ஏதாவது ரேம் ஷோ பண்ணுறீங்களா? ஆக்சுவலி ராம் ஷோவை பத்தி பேச வந்திருக்கோம். பேச முடிச்சிட்டோம். இப்போ நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரி மச்சான். உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறோம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அக்கா யார் நீங்க? வாட்? யாரு உங்க? அக்கா யாருக்கு? ராஜுக்கு. ராஜ், உனக்கு அக்கா இருக்காங்களா? ராஜுக்கு நிறைய அக்கா இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தி. வணக்கங்க, என் பேர் வீரபத்ரா. ஹாய், ஐ அம் சங்கீதா. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஃபைன், பட் டான்ஸை சாப்பிட்டுட்டு வேணா பார்க்குறீங்களா? டான்ஸா? அக்கா டான்சர். ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, இவருக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா? சர்ப்ரைஸ்? ஆக்சுவலி உங்களுக்கு எனக்கு அக்கா இருக்காதுன்னு தெரியாது இல்லையா, சோ அதனால தான் அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருந்தோம். அதானடா சர்ப்ரைஸ். உங்களுக்கு எப்பதான் சொல்றோம். இவனுக்கு ஒரு கிறுக்கு பயலுங்க. வாங்க மேடம், சாப்பிட போலாம். வாட்? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? எஸ், பட் இந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க, நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லை. எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். சரி, உங்க மாமா முன்னாடி நடிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். எவ்வளோ? 1 2 3 4 4 பேர் இருந்தாலும் டான்ஸ் ஆடுறதுக்கு 50,000 ரூபாய் ஆகும். 50,000. டான்ஸ் அப்புறம் ஆக்டிங் இது ரெண்டையும் பண்றதுக்கு 1.5 லட்சம் ஆகும். 1.5 லட்சமா? என்ன 1.5 லட்சமா? எனக்கு என்னமோ ஹீரோயினியோட ஐட்டம் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு அதிக பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படி சரி, அப்ப அவர்கிட்டயே சொல்லிடுங்க. அட்வான்ஸ் இப்போதைக்கு 50,000 தான் அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஃபுல் பேமெண்ட். ஏய், காசு குடுறா. தேங்க் யூ. டேய் செல்லம், வாடா இங்க வா. சொல்றேன் மச்சான். சரி ராஜ், உன் அக்காவை பத்தி நீ சொல்லவே இல்லையே. அது எங்க அக்காவை பத்தி. ஆக்சுவலி நான் டான்ஸ் ஆடுறது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால தான். யாருக்கு? டாக்டர் ஏகே பீஜேஸ்வராவுக்கா? யாருது? உங்க அப்பா. ஓ யா, நான் அப்பான்னு தானே கூப்பிடுவேன், அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யா, அவருக்கு தான். பார்த்தா அப்படி தெரியலையே. சரி விடுங்க, நீங்க கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல? இல்ல, அது அக்கா அமெரிக்காவுக்கு போறாங்க இல்லக்கா? பார்க்கலாம், இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையே. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பேமெண்ட் பேலன்ஸ் இருக்கு. ஹலோ, வைதேகி. இல்லைம்மா, இங்கே ரொம்ப மழை பெய்யுது, நான் நாளைக்கு வரவா? இங்கே ராஜா பார்த்தேன், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. கூட அவங்க அக்காவும் இருக்காங்க. உன்கிட்டயும் சொல்ல, என்கிட்டயும் சொல்லலை. அவங்க கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீயே அவங்க கிட்ட பேசு. நீங்களே சொல்லு. ஹலோ வைதேகி. ஹாய் அக்கா. How are you? Fine. Sorry, ராஜ் உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. ராஜ் உன்கிட்ட இன்னும் நிறைய சொல்லல, நேர்ல பார்த்தா பேசலாம். ஆக்சுவலி என்னோட பேர் சங்கீதா. ஹாய். ஆனா ராஜ் உன்னை பத்தி நிறையவே சொல்லிட்டு இருப்பான். அப்படியா? நீ பார்க்கிறதுக்கு என்னை விட ரொம்ப அழகா இருப்பியாமே. ஐயோ இல்லக்கா, அவன் ஃபேஷன் டிசைனர் இல்லையா, இல்லாதத கூட எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணி சொல்லுவான். ஒரு சின்ன சில்க் துணியா இருந்தாலும் இது சைனீஸ் சில்க், இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லுவான். கடைசியில பார்த்தா அது நம்ம ஊர்ல நெசவு பண்ணதா தான் இருக்கும். ஃபேஷன் டிசைனர். ஆக்சுவலி அவனுக்கு சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்ல வேலை செய்யறவங்களோட பாவாடையை கிழிச்சு என்னோட பொம்மைக்கு ட்ரெஸ் தச்சு கொடுப்பான். வேலைக்காரி பாவாடையா? மூடி நிறா, போதும் கொடுங்க. ஹலோ வைதேகி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். பை 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 பை. அண்ணா, நீங்க எப்படி இங்க? அதுவா, நாங்கள் முதியோர் கல்வி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். முதியோர் கல்வியா? அடல்ட் எஜுகேஷன். நைட் ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இந்த ரிசார்ட் ஓனர் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவன் பழைய ஃபர்னிச்சரை டொனேஷனாக கேட்கலான்னு வந்தோம். கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். சரிங்கண்ணா, நான் அக்காவை போய் விட்டுட்டு வந்துடுறேன். எங்கே போகிறீங்க எல்லாரும்? இருங்க, அங்கே வழியில் மரம் விழுந்திருக்கு. காலையில் தான் கிளியர் ஆகும், இப்போ போக முடியாது. காலையில் வரைக்குமா? இங்கே தான் இருக்கணும். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இன்னொரு ரூம் கேட்குறேன். அக்காவும் தம்பியும் ஒரே ரூமில் தங்கிக்கோங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம்.
இல்லைங்க நாங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஓ அப்படின்னா சரி, ஒன்று பண்ணலாம். காலையில் வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். டைம் பாஸ் ஆகணும்னா உங்கள் அக்காவை டான்ஸ் ஆட சொல்லுங்க, நம்ம எல்லாரும் பார்க்கலாம். என்ன ராஜ், இன்னும் கிளம்பலையா? ஹாய் தம்பி. அக்கா பேமெண்ட் இன்னும் வரவே இல்லையப்பா. அக்கா நாங்க தான் இன்னும் எதுவுமே பார்க்கலையே. அக்கா ஏதாவது டிஸ்கவுண்ட் கிடைக்குமா? ஓ அப்படியா மிஸ்டர் வீர். லட்சக்கணக்கில் பாக்கெட்ல வச்சுட்டு சுத்த நாங்க என்ன அம்பானிங்களா? உன்னை ஊருக்கு கொண்டு போய் விடுமோ கொடுக்குறேன். சரி ஊருக்கு போனதுக்கு அப்புறம் செட்டில் பண்ணுங்க. I'll see you there. ஓகே வீர். மிஸ்டர் வீர் நீங்க எந்த வழியா போறீங்க? நான் மதுரை வாயில் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆக்சுவலி பசங்க அந்த ஊருக்கு போகல, வேற எங்கேயோ போறாங்க போல இருக்கு. எனக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் பாம்பே போக போறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்றீங்களா? அதுக்கு என்னங்க, வந்து வண்டியில் இருங்க. தேங்க்யூ. போலாமா? இதுக்கு அப்புறமா தான் நாங்கள் போய் பார்க்கணும். ஓ அப்படியா? தேங்க்யூ. அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஓகே பை பாய். பேமெண்ட். தேங்க்யூ. எனக்கும் உங்களுக்கும் இருந்த சம்பந்தம் முடிஞ்சது. திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். ராக்கி பண்டிகைக்கு வர வேண்டாமா தம்பி? போலே அதிகார வருதா? டேய் போடா. பாய். அப்படிதான் குழந்தை பத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் கல்யாணம் பண்றதும் கஷ்டம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி மிஸ்டர் வீர், நான் உங்களுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டேன். என்னால எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணத்தை ஜாம்னு நடத்தி வைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி சில ட்ரெஸ்ஸுங்களை நாங்களே டிசைன் பண்ணுவோம். மாப்பிள்ளை இதா இருந்தாலும் சரி, பொண்ணோடதா இருந்தாலும் சரி. இவன் பொண்ணை அப்படியே தேவதை மாதிரி காட்டுவான். அப்புறம் அந்த தாலி இருக்கு, உள்ள பைப்பு இருக்கும்ல, அந்த பைப்பு வந்து என்ன? எஸ் தட் ஒன். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். டாக்டர், உங்கள் விருப்பத்தில் தலையிடுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. அதாவது இந்த மாதிரி கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, நம்ம சமுதாயத்தில் பொண்ணோட பிறப்புலேருந்து ஆரம்பித்து கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்களை எரிச்சு கொள்கிற மோசமான செயலுக்கும் இந்த பணம் தான் பெரிய காரணமாக இருக்கு. இந்த பணக்கார முறைகளை நான் சப்போர்ட் பண்ணாமல் சாதாரண வழியில் பண்ணலான்னு நான் விருப்பப்படுறேன். இதில் அக்னி வாத்தியம்னு எந்த விதமான சம்பிரதாயமும் இருக்காது. மனுஷனோட ஆயுள் முழுக்கவே சுபமுகூர்த்த நேரம் தான். அதில் ராகு காலம் யமகண்டம்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த புத்தகத்தை பாருங்க, குயன்பூர் எழுதினது. இதுபடியே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீங்க மட்டும் பொண்ணா இருந்திருந்தா நானே உங்களை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். அப்புறம் கல்யாணத்துக்கும் கைத்தறி துணிங்களே இருக்கட்டும். ஓ அப்ப தாலியாவது தங்கத்துல இருக்கணுமா இல்ல மஞ்ச கோம்புல இருக்கணுமா? அப்புறம் டாக்டர், நான் சொல்றதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? அதான் பொண்ணுங்களை பத்தி சொன்னேனே. ஆஃப் கோர்ஸ். அப்புறம் ஏன் உங்க பொண்ணை தள்ளி வச்சிருக்கீங்க? அது என் பொண்ணா? நேத்து தான் மீட் பண்ணோம். உங்க பையன் கூட இருந்தாங்க. அவங்க டான்ஸ் பண்றத நீங்க ஏன் வேணான்னு சொல்றீங்க? ஏன் சார், நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு குறை இருந்ததால உங்க அப்பா உங்களை ஒதுக்கி வச்சிட்டாருன்னு. அப்ப நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பீங்க. இப்ப நீங்க உங்க பொண்ணை தள்ளி வச்சீங்கன்னா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு சொல்லுங்க. நடந்தது நடந்து போச்சுங்க. உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. சார் எனக்கு பொண்ணே இல்ல. கோவப்படாதீங்க சார், என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு தானே. ஆமா அங்கிள், நான் உங்ககிட்ட போன்ல பேசினேன். she is so sweet. ப்ளீஸ். இல்லம்மா, அது என் மகளே. நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. நீங்க எதுவும் பேசாதீங்கப்பா. அமைதியா இருங்க போதும். எதுக்குடா? அங்கிள் நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் ஏன்டா பேசக்கூடாது? அங்கிள் கொஞ்ச நேரம் பேசாதீங்க, அமைதியா இருங்க. டேய் ஏன்டா என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? டேச்சி அங்கிள் எதுவும் பேசாதீங்க.
அப்புறம் எல்லாம் லீக் ஆயிடும். சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். அப்பா கிட்ட நான் பேசி நான் ஒத்துக்க வைக்கிறேன். டேய் அப்பா கூட்டிட்டு மாட்டீங்களா? வாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? இருக்கிறது ஒண்ணு, நீங்க செஞ்சிருக்கிறத கேட்டா அதுவும் வெளியே வந்துரும் போல இருக்கேடா. அங்கிள் நீங்க ரொம்ப லக்கி. எதுக்கு? உங்களுக்கு அதாவது இருக்கு. ஏய் என்னடா யாரை பத்தி என்ன பேசுற? இல்லடி மினிஸ்டர், முடியாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? முன்னாடியே சொல்லிட்டேன், தொடர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஜஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்கேன். யாரா யாரா அடிக்கலாம்? Oh my god! ஐயோ, ஐ மிஸ் திஸ் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ். டாக்டரே சொல்லுப்பா. நீங்க குழந்தை கொடுக்குற டாக்டர் தானே? டேய், குழந்தை பிறக்கிற மாதிரி பண்ற டாக்டர். அப்ப அப்ப எனக்கு என் பொண்டாட்டி மேல சந்தேகம் டாக்டரே. டேய், இந்த இந்தியன்ஸே இப்படிதான். பொண்டாட்டி மேலலாம் இப்படிலாம் சந்தேகப்படக்கூடாதியா? அப்ப அப்ப எப்படி டாக்டரே? டேய், அவ உனக்கு வெறும் பொண்டாட்டி மட்டும்தான், ஜெராக்ஸ் மிஷின் இல்ல. கட்டவனே, நெருப்பு மூட்டா, நெருப்பு மூட்டா. சரிங்க டாக்டரே. டாக்டர் யாரு? யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாருங்க? பாத்தீங்களா டாக்டர், மகளை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி முட்டிக்கிட்டு வருது. மகளா? மகளா? யாரப்பா? என்ன டாக்டர், மகளையே மறந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, கண்ணில் கொஞ்சம் புகை போயிடுச்சுல்ல, அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்பாவும் மகளும் ஒன்னா இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கே என் பொண்ணை பார்த்து இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா என் பையன் இவ்வளவு பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான் இல்லையாம்மா? டேய் ராஜு, ராஜ், உன் அக்கா. அக்கா. தம்பி. அக்கா. தம்பி. நானும் உங்களுக்கு தம்பி தானே, என்னையும் கட்டுப்பிடிங்க.
போடா. நீ என் தம்பிலாம் இல்ல, உனக்கு கட்டிலாம் பிடிக்க முடியாது. ஏய் வாடா, நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன். அக்கா எதுக்கு வந்தீங்க? இந்த இடம் எப்படிக்கா தெரியும்? அதை நான் சொல்றேன். இப்ப புரியுதா சார்? தனியா ஒரு பொண்ணு இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இனிமேலாவது தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்துடுங்க. பழச மட்டும் இல்ல சார், வருங்காலத்தையே மறந்துட்டேன். ஏய், அக்கா வந்திருக்காங்களாமே, எங்க? வைதேகி அக்கா அக்கா வைதேகி உங்ககிட்ட நிறைய பேசணும். வாங்க வாங்க வாங்க. என்ன பசங்கடா நீங்க? சீ வாய மூடுப்பா. உன்னை நம்பி வந்த மாதிரி என்ன சொல்லணும்? CUM கம் டு ரோம். ஸ்பெல்லிங் கூட தெரியல. யாருடா அவ? உன் ஆளு கூட சுத்திட்டே இருக்கா. ஏய் மச்சான், இந்த அக்கா இங்க நம்மள பிளாக்மெயில் பண்ண தான் வந்திருக்கணும். அன்னைக்கு வீரபத்ரன் கூட வண்டியில போனால, அப்ப நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்ப இங்க வந்திருக்கா. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நைலான் அண்டர்வேர் போட்ட மாதிரியே இருக்கு. முதல்ல அவளை இங்க இருந்து துரத்தி அனுப்பிச்சாவணும்டா. டாட், நீங்க என்ன சீரியல் ஆக்டர் மாதிரி உங்க அக்கா வந்திருக்கா வாடான்னு சொல்லி என்ன அப்படி கூட்டிட்டு வரீங்க? சரியா சொன்னேன். நீங்க அவளை சீ போடி அப்படின்னு துரத்தணும்ல. சீ போடின்னு துரத்திடுவாங்க. டேய் அர்த்தநாதீஸ்வரா, அந்த வீரபத்ரன் வந்து இந்தாங்க உன் பொண்ணுன்னு சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? சரி விடுறா, இப்பவே அந்த வீரபத்ரன் கிட்ட போய் அவ என் பொண்ணே இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அது ஒண்ணு இல்ல, என் பொண்ணை மறுபடியும் என் கூட சேர்த்து வச்சீங்கல்ல, அதுக்கு தான் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலாம் நினைச்சேன். பரவாயில்ல, வாங்க சாமி கும்பிட்டு. அங்கிள், நம்மளும் கோயிலுக்கு போலாமா? டேய் நான் எங்கேயும் வரல, போங்கடா. ஓ ஆமா, நானும் மாசத்துல ஒரு 4-5 நாள் கோயிலுக்கே போக முடியல தெரியுமா? அது ஏன்னா அங்கிள், அது வந்து வைதேகி இன்னும் ரெடி ஆகலையாமா? முடிஞ்சது, இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரமா வந்துருங்க. சரி சரி. எங்க போறோம்? எங்க ஊர்ல முதல்ல தேவதாசிங்க இருந்தாங்க. அதான் இந்த ஏலம்லாம் விடுவாங்களே. அப்புறம் அண்ணா பஞ்சாயத்து தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அதையெல்லாம் எதிர்த்து அவங்கள காப்பாத்தி எங்க மில்லில எங்க அண்ணன் வேலை கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த தேவதாசிங்க எல்லாரையும் எங்க அண்ணன் கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போக போறாரு. வாங்க சீக்கிரம் ரெடியாலாம். இந்த பாரு வீரபத்ரா, நீ எப்பவும் நம்ம ஆச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் பெருசா நினைச்சதே இல்ல. அது பத்தாதுன்னு இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீ கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் கடவுளையே தீட்டாக்கலான்னு பாக்குறியா? ஏய், கடவுளுக்கு தீட்டாகிறது அவர் பேர்ல பூஜை பண்றவங்க தப்பு பண்ணும் போது மட்டும்தான்யா. கடவுள் பேர்ல இவங்க அவங்கன்னு நீங்க பிரிச்சு பார்க்கும்போது, அவர் பேர்ல அப்பாவிங்க வாழ்க்கைய பாழாக்கும் போது, அவர் மேலேயே பாலும் நெய்யும் ஊத்தி ஆனா கோவில் வாசல்ல வெளியே பசியில சாக விடுறாங்கல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தினமும் அந்த கடவுளை தீட்டாக்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. தயவு தான் தர்மம்னு சொல்லுவாங்க. இன்னொரு உயிர் மேல தயவு காட்டாத யாரும் எப்படிங்க தர்மத்தை செய்ய முடியும் சொல்லுங்க? இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த கோவில் என் தாத்தா கட்டினது. இன்னைக்கும் இந்த கோவிலோட சொத்தும் பொறுப்பும் எல்லாம் எங்க குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. இந்த கோவில் வேணா உங்களோட தான் இருக்கலாம், ஆனா கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர்.
இந்த தரித்திரம் பிடிச்சவங்க கோயிலுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்கன்னா இனிமே நாங்க யாருமே கோயிலுக்குள்ள வரமாட்டோம். பரவாயில்ல, கடவுளுக்கு இனிமேல் கம்மியா தான் தீட்டாகும். நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க அப்பா கோவிலை பஞ்சாயத்துக்கு விட்டு கொடுக்கல. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். வைதேகி, அண்ணா. மா சங்கீதா, எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு மேலே போங்க. சரிங்க. வாங்கம்மா. ஹலோ. மச்சான், ஏதோ விருந்தாளி வருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க வீரபத்திரம் வீட்டுல இருந்து பொண்ணுங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா மச்சான். அப்படின்னா வீரபத்திரம் வீட்டு பொண்ணுங்களும் விருந்தாளிக்கா பிறந்துச்சுங்க. ஓ, அவ்வளவு அவசரமா உள்ள போய் யார பார்க்க போற? நாங்க ஆசைப்பட்டாலும் படலைனாலும் நீங்க எல்லாம் எங்களுக்கு வலி கொடுக்கறத என்னைக்கு நிறுத்திருக்கீங்க? உங்களை எல்லாம் பெத்துக்கிறதுக்கு உயிர் போற அளவுக்கு வலி அனுபவிக்கிறோம். 30 எலும்பு உடையிற வலிய அனுபவிக்கணுமா ஒரு புள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு? ஆனாலும் அந்த வலிய பொறுத்துக்கிறோம். ஒரே ஒரு ஆசைக்காக தான். இவன் அப்பன மாதிரியும் ஆக மாட்டான், எங்க அப்பன மாதிரியும் ஆக மாட்டான் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறோம். ஆனா கடைசியில அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். இந்த பொண்ணுங்க தான் ரத்தத்தையும் சதையும் கொடுத்து உங்களோட வயித்தை நிரப்பணும். ஆனா ஒரே ஆசையா எங்க கிட்ட கொஞ்சம் அன்பு காட்டுங்கன்னு கேட்டா உங்க கால் நடுங்க ஆரம்பிச்சிருதுல்ல? கைய கீழே இருக்க. அவன் ஒண்ணு மாதிரி அடுத்தவங்களை அவமானப்படுத்தல, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தல, யாரையும் ஏமாத்தல. ஆனா இன்னைக்கு நீ தடுக்கணும்னு நினைச்ச உங்க அம்மாக்கே உன்னை யாருன்னு தெரியாது. ஒரு பொண்ணு அடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணா! ஏய்! வைதேகி கூட்டிட்டு போ. அண்ணா. சங்கீதா, என்னாச்சு? வா, ஹாஸ்பிடல் போலாம். அவளுக்கு அடிபட்டு இருக்குமா?
என்னாச்சுடா? பூஜைக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்கண்ணா. அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் பயப்படுறாங்கண்ணா. அவங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல. வாங்கம்மா, நீங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க. நீராடு இறைவா, பாலில் உண்மை நனைந்திட, திசையெட்டும் நிறைந்தவன் நீயோ. அம்பாரமாய் வீசிடும் ஈசனே போற்றி. கடவுளுக்கு வேண்டியது பக்தி தான், பூஜை இல்லை. அகன்றிடும் பாவங்கள். இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. அண்ணே கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? நான் ஜானகி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும். சரி. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏன் வேறு நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? உங்களால தான் கடவுள் மேலே திரும்பவும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க ரொம்ப தைரியமா பேசுனீங்க. எனக்கே ஒரு மாதிரி. நான் நீங்க பேசினது தான் அங்கே போய் பேசினேன். அந்த ஆயின்மெண்ட்டை கொஞ்சம் போடுறீங்களா? நான் போய் வைதேகி அனுப்பி வைக்கிறேனே. எனக்கு வைதேகியை விட உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. போட்டு விடுங்க. மச்சான், இவ நம்மள பிளாக்மெயில் பண்ண வரலடா. அப்புறம் இவ இப்படி எல்லாம் செஞ்சு எங்க மாமாவை நல்லா கரெக்ட் பண்ணி இந்த மொத்த சொத்தையும் லபுக்கு அமைக்கலான்னு பாக்குறா. ஓ மை காட், ஷீ இஸ். இந்த செவர்களுக்கு கூட காது இருக்குண்டா. இப்ப என்னடா பண்றது? இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு முன்னாடியே நாம இவங்கள கட் பண்ணி ஆகணும் மச்சான். ஏய் மஞ்சு, வா நான் உனக்கு என்ன தேய்ச்சி போடா இங்க இருந்து. ஏய் மஞ்சு, நான் தேய்ச்சி விட்டேன்னா எல்லாம் பல பழம்னு ஆயிடும் முகம். ஏய் பேசாம போயிடு. மஞ்சு உட்காரு. யாரா அவன்? சே உட்காரு. மஞ்சு, என்னது உன் முதுகுல இவ்வளோ முடி இருக்கு? கட்டி பூடிடா, கண்ணால கண்ட பொடி கட்டி பூடிடா. டேய், ராஜுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அவனாலலாம் எதுவும் கிழிக்க முடியாது, விடுடா. வீரபத்ரனை பார்த்தாலே நடுங்கிறான்டா அவன். டேய், ஊருக்கெல்லாம் புத்தி சொல்றவரு தங்கச்சியை கட்டிக்க போற புருஷன் அக்கா மேல கண்ணு வச்சிருக்கிறத எனக்கு ஏதோ சரியா படலடா. எனக்கும் அது சரியா படலடா. என்னதான் சொல்லு மஞ்சு, உங்க அண்ணனுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. அந்த சங்கீதா எல்லாரும் முன்னாடி அவரை தொடர்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. நானே வீரபத்ரனை அண்ணா அப்படின்னு கூப்பிடுறேன். ஏய் என்னடா பேசுற நீ? சே என்ன பேசுற? அந்த சங்கீதா அண்ணனை குறுன்னு பார்த்து அண்ணனையே முழுங்க பாக்குறா. கிளியரா சொல்லுடா. இல்லடா, வரதட்சணையை எதிர்க்கிறவரு இந்த தட்சணையை மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அப்படியா? டேய் என்ன சொல்ற? அதாவது தங்கச்சியை குடுக்கறேன், வரதட்சணை தர மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப நான் என் தங்கச்சியை குடுக்கறேன், உன் அக்காவை குடுன்னு பேசிக்கிட்டதா ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவர் ஊரையே எதிர்த்துட்டு இருக்காரு. நேத்து அவங்க குளிக்கும் போது அவங்களால கைய தூக்க முடியாதுன்னு இவரு தான் கூட்டு போய் குளிக்க வச்சாராமா. மஞ்சு, அந்த சங்கீதா ராத்திரி முழுக்க வீர்னு புலம்பிக்கிட்டு இருந்தாலாம். வெரி பேட்.
உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுங்கிறது ஆ. ஏ, 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 ஆ, அக்கா நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னாச்சு வைதேகி? போங்கண்ணே, நாங்க யாரும் உங்ககிட்ட இனிமே பேச மாட்டோம். ஏய், நான் என்னடா பண்ணேன்? நீங்க எங்க அண்ணனை விரும்புறீங்களக்கா? சங்கீதா அக்கா மேல நீங்க உள்ளுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்க தானே? ஏய், அதெல்லாம் இல்ல, சும்மா இருடா. ஆமா வைதேகி. அப்படின்னா உங்க அப்பா முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்க மனசுல எதுவும் இல்லைன்னு. நீங்க சின்ன மாமலை சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு. அப்புறம் ஏன் சங்கீதாமா பேரை சொன்னோன்னு நீங்க வெக்கப்படுறீங்க? கண்ணும் தக்காளி மாதிரி ஆயிடுது. ஏய், என்னடா பேசுற? அப்படியா? சரி சங்கீதாக்கா, பாத்தீங்களா பேரை சொல்றதுக்கே வெக்கப்படுறீங்க. மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு, எங்க அண்ணன் மாட்டிக்கிட்டாரு. லவ் பண்றீங்களா? டேய் ராஜு, இது ஆக்ஷன் சீனா இருக்குன்னு பார்த்தா சென்டிமெண்ட் சீனா மாறிடுச்சடா. அப்புறம் ப்ராப்ளம் என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க. எங்க கல்யாணத்தோடவே நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லம்மா, அது வந்து ஏய், என்ன வைதேகி, அது எப்படி கல்யாணம்லாம் நடக்கும்? ஹே, நீ சுமாரு. நீ எல்லாம் ஒரு தம்பியா? அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தானே தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் சரியில்லை, சுமாரு. சங்கீதாவால சொல்லு. உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் முடியாது? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. எவனாவது இதுக்கு குறுக்க நின்னானுங்கன்னா. அப்பா, நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கப்பா. எனக்கு எதுவும் புரியல, நீயே சொல்லு. ஐயோ வைதேகி, அது எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்ன பேசுற? நான் உங்களை கேட்டப்ப அவங்க எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னாங்க. புருஷன் இல்லதான், ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்க அண்ணனோட கேலிபருக்கு செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு ஜனங்க பேசிக்க மாட்டாங்களா? கல்யாணம் ஆனா இப்ப என்ன? நாம எப்பவும் விதவை கல்யாணம் மறு கல்யாணம்னு கேம்பிங் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. இதுவும் அப்படிதான். அவங்க பழைய புருஷனுக்கு லாஸ், நமக்கு ப்ராஃபிட். இவங்க என்னோட அண்ணி, அவ்வளவுதான். ஐயோ, எப்படி சொல்றது? யோகா, நீயாவது சொல்லி புரிய வைக்கா. நீ ஏதாவது சொல்லிடு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆஹா, அப்பாவுக்கு ஏத்த பொண்ணுல என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியாது. என்னது? என்ன சொல்லணும்? அது வந்து சார், அது ஆக்சுவலி எங்க அக்காவுக்கு குழந்தை பிறக்காது. அது வந்து எங்க அப்பா எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்க வச்சிருக்காரு. ஆனா சொந்த பொண்ணுக்கு முடியல சார், முடியல. இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் பாருங்க சார், ரெண்டு பேரும் எப்படி நிக்கிறாங்கன்னு. இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதே வம்சத்தை வளர்க்கறதுக்கு தானே சார். அதுவே முடியலனா எங்க இந்த விஷயத்த சொன்னா எங்க அக்கா கான்சியஸ் ஆயிடுவாங்களோன்னு உங்க முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்க முடியாத ஒண்ணுதான். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை சார். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களால இங்க இருக்க முடியுமா சார்? கண்டிப்பா முடியாது சார். வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா முடியாது சார். நில்லுங்க. எதுக்கு? சங்கீதா, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? என்ன சொல்றீங்க சார் நீங்க? எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரப்போற பொண்ணு என் தங்கச்சி எப்படி பார்த்து போலன்ற பயம் இருந்துச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா என் சொத்தை எல்லாம் என் வாரிசுக்கே கொடுக்கணும்னு நினைச்சு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா கடவுளோட திட்டம் யாருக்கு தெரியும்? ஒருவேளை இதான் அவரோட ஆசையா இருக்கலாம். சங்கீதா, என்னை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களை பத்தி நான் இப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு கஷ்டமே வராம பார்த்துப்பேன்னு நான் சும்மா பொய்யா சொல்ல விரும்பல. ஆனா என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு நான் சத்தியம் பண்றேன். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதமா? எஸ், அவங்களுக்கு இதுல மனப்பூர்வமா சம்மதம் தான். ராஜ், உங்க அக்கா இப்போ என் அண்ணி. டேய் மஞ்சு, வா போலாம். அட போங்கண்ணே, எனக்கு இப்பவே 2 கல்யாணத்துக்கான வேலை இருக்கு. தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ண கூப்பிடுறீங்க.
அப்பா என்கிட்ட எதுவும் பேசாதடா. இனிமே எந்த பொண்ணுக்கும் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லக்கூடாது. பொய் சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் என்னையோட செத்து போயிட்டான். எனக்கு பொண்ணு மட்டும்தான் இருக்கிறா. அப்பா உங்களுக்கு மகளே இல்லப்பா. என் பொண்ணு செத்துட்டா, என் பையனும் செத்துட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட செத்துட்டாங்க. பேசாதீங்கடா. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? பெரியாடுறா அவ. உன் சொத்தோட சேர்த்து உங்க அப்பனையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட்டாளே. அவ அக்கா இல்ல கக்கா. ஊரெல்லாம் சுத்துற ஷேர் ஆட்டோ. நம்ம காலை சுத்தின பாம்பாவ. டேய் மச்சான், நான் இது வரைக்கும் வீரபத்ர மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லடா. அப்படி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு அநியாயமா? அநியாயம் நடக்காதுடா. நான் அதை நடக்க விட மாட்டேன். என்ன நடக்க விட மாட்டேன்? எங்க இருந்து வந்தோ அவள போட்டு தள்ளிடலாம். ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் என் ஹஸ்பண்ட கொன்னவங்கள பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையா இன்ஸ்பெக்டர்? நீங்களும் கோஆபரேட் பண்ணணும்ல மேடம். உங்க புருஷனுக்கு யாரெல்லாம் எதிரிங்க இருந்தாங்கன்னு அத சொல்லுங்கன்னு சொன்னாலே நீங்க சைலண்ட் ஆயிடுறீங்க. உங்க புருஷன் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நிறைய பினாமி சொத்து வச்சிருக்காரு. அவருக்கு எதிரிங்க இருக்க மாட்டாங்களா? இன்ஸ்பெக்டர், ஏன் புருஷன் எக்ஸ் மினிஸ்டரா இருந்தவரு. அவருக்கு எதிரிங்க இருந்திருப்பாங்க. ஆனா அத பத்தி எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? மேடம், எல்லாருக்கும் தெரியும். உங்க புருஷனோட எல்லா பிசினஸையும் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்கன்னு. ரேட் ஃபிக்ஸ் பண்றது, லேண்ட் அலாட் பண்றது. சோ உங்க புருஷனோட எதிரிங்க உங்களுக்கும் எதிரிங்க தான். மை சஜஷன் இஸ், நீங்க அவங்க பேரையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. நாங்க அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரட்டா வச்சுக்கிறோம். அப்புறம் இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் உங்க செக்யூரிட்டியை தயவு செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. ஏதோ ஒரு பொண்ணு இருந்தான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவ இன்னும் கிடைக்கலையா? மேடம், கேஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. எக்ஸ் மினிஸ்டர் சாகும்போது ஆபாசமா ஆடுற ஒருத்தங்க கூட இருந்தாருன்னு சொன்னா சிஎம்மோட பயம் என்னன்னா, இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா ரூலிங் பார்ட்டியை தான் மக்கள் டார்கெட் பண்ணுவாங்கன்னு பயப்படுறாரு. ஜனங்களுக்கு செத்தவர் மேல அன்பு அதிகம். அதனால போட்டோஸ் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்காம என் ஒருத்தனை எக்ஸ்க்ளூசிவா அவங்க இந்த கேஸ்க்கு அசைன் பண்ணிருக்காங்க. சோ இங்க பாருங்க, ஏன் கட்சிக்காரங்க என் கணவரோட கான்ஸ்டிடியூன்சியால என்ன எலெக்ஷன்ல நிறுத்தலான்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க எதிரிங்களோட பேரை சொல்லுங்கன்னு கேக்குறேன். திங்ஸ் மைட் கெட் காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி சொல்றது? மேடம், உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. சரி, நான் வரேன்னு போய் சொல்லு. பாருங்க இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். என்ன பார்க்கறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட போட்டோ கிடைக்குமா? எதுக்கு? உங்க ஆளுங்களை விட்டு அந்த பொண்ணை தேட சொல்லவா? உங்களால தான் அது முடியலையே. மேடம், டோன்ட் டேக் மேட்டர்ஸ் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ். நான் வரேன். ஏதாவது அர்ஜென்ட்னா கூப்பிடுங்க. உட்காருங்க. என் பேரு வீரபத்ர மாதாரா. இவன் பேரு மஞ்சு. வணக்கம். உங்க புருஷன் எங்க கான்ஸ்டிட்யூன்சில தான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. நீங்க இதுக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல? ஆமா மேடம். உங்க கணவர் மினிஸ்டரா இருந்தப்போ எங்க ஊர் நிலங்கள் எல்லாம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு பார்த்தாங்க. அப்போ எங்களுக்குள்ள பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. எங்க ஊர் பொண்ணுங்க எல்லாரும் மகளிர் குழு மூலமா அப்பளம் செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு உங்க கணவர் 30,000 இனாமா கொடுத்தாரு. அவருக்கு பொண்ணுங்கனாலே ரொம்பவே பிடிக்கும் தான். ஆமா, பொண்ணுங்க மேல கொஞ்சம் அதிக பிரியம்தான். நீங்க வந்த விஷயம்? அவர் எங்க கிட்ட எஸ்எஸ்எட் ப்ரோக்ராமை ரத்து பண்றதா சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க அது என் புருஷனோட கனவுன்னு மக்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது மூலமா ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இத பத்தி எனக்கு பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என் வீட்டுக்காரர் இறந்ததால அவரோட கான்ஸ்டிடியூன்சி போயிடுச்சு. அதுல என்ன நிறுத்தணும் தான் மக்கள் விரும்புறாங்க.
எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் பேச முடியும். அதான் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாமல் இருந்தால் தான் ஓட்டு உங்களுக்கு விழும். ஏய் வீரபத்ரா, என் புருஷனை கொன்னுட்டாங்க. நான் விதவை ஆயிட்டேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எனக்கு எனக்கு யாரும் துணை இல்ல. உனக்கு தோணுதா இந்த நிலைமையில மக்களுக்கு அந்த SEZ முக்கியம்னு? 90% ஓட்ல ஜெயிப்ப. கண்டிப்பா அந்த ஃபேக்டரியை நான் திறந்தே தீருவேன். எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். ஆல் தி பெஸ்ட். டீ குடிச்சிட்டு போங்க. அதுக்கு தானே நீங்க வந்தீங்க. வாப்பா. மேடம், இவன் இங்க என்ன பண்றான்? அந்த பொண்ணை ஒருத்தன் காப்பாத்தினான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். எந்த பொண்ணு? அன்னைக்கு உங்க புருஷனை கொல்றத ஒரு பொண்ணு பார்த்தான்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான். அன்னைக்கு இருட்டா இருந்துச்சு. அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இவன் மட்டும் வராம இருந்திருந்தா அந்த பொண்ணு கிடைச்சிருப்பா. அவன் முகம் கூட எனக்கு சரியா தெரியல. அவனை ஃபாலோ பண்ணு, அவன் கிடைப்பா. ஹலோ. ஓ ரியலி? பட் என்னோடது 21 inches. எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னடா? டேனி கால் பண்ணான்டா. டிவியில் 40 அடி பாம்பை காட்டுறாங்க பாருன்னு சொன்னான். ஆனால் நம்ம வீட்டில் 21 inches டிவி தானே இருக்கு. அதில் எப்படி 40 அடி பாம்பு தெரியும்? உனக்கு யாரா இந்த நேரத்துல கால் பண்றது? டே இருடா கேக்குறேன். ஹலோ ஹலோ. டே ராஜு, ராஜா இல்லடா ராணி. ஹலோ. ஹே ஹை, ஐ அம் சங்கர் ஸ்பீக்கிங். I am Nancy. Nancy, what can I do to you? Sorry. ஏய் தமிழ்லே கேளண்டா. சொல்லுங்க நான்சி மேடம். நான் சங்கீதா ஃப்ரெண்ட் நான்சி பேசுறேன். இது ராங் நம்பர். கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க. என்னடா நாகராணி கொத்திட்டாளா? சங்கீதாவோட ஃப்ரெண்ட்னு சொல்றாடா. அவ எதுக்குடா உனக்கு கால் பண்றா? யாருக்கு தெரியும்? அம்மா கரம்பேத்து மாரியம்மா என்னை காப்பாத்து. அந்த சங்கீதாவை போன் பண்ணி வர வச்சதே வேலியில ஓடுற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையாயிருச்சு. இப்ப இவளு வந்துட்டா. டே ராஜு, திரும்பவும் அவ தாண்டா கால் பண்றா. நான் பேசுறேன். டேய் வேணாடா. டேய். ஹலோ. ப்ளீஸ் கட் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. என் பேர் ராஜ். இங்க பாருங்க ராஜ், நான் சங்கீதாவோட ஃப்ரெண்ட் நான்சி. சங்கீதாவை 2 வாரமா காணோம். போலீஸ் அவளை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. போலீஸா? போலீஸா? எதுக்கு? எக்ஸ் மினிஸ்டர் மர்டர் ஆனப்போ அவ அங்கதான் இருந்தா. அதனால அவளை தேடி எங்க எல்லாரையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. மர்டரா? ராஜ், உங்க அக்கா இவ்வளவு மோசமானவன்னு எனக்கு தெரியாம போச்சு. டேய் அவ அக்காவே இல்லடா. சாரி. நான்சி மேடம், என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம்? மினிஸ்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க தான் அவளோட லாஸ்ட் கஸ்டமர். ஆக்சுவலி நான் உங்களோட நம்பரை போலீஸ் கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏங்க அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வேண்டாம். அது சரி நான்சி மேடம், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? பண்ட்வால் கிராஸ். நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் மெசேஜ் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்க வந்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இத கட் பண்ண தெரிஞ்சா தக்காளியும் கட் பண்ண தெரியும். எனக்கு கோழியை விட்டு தான் தெரியும். பாத்தீங்களாடா? என்னண்ணா நீங்க காய்கறியை கட் பண்ணிட்டு இருக்கீங்க? மஞ்சுவும் வைதேகியும் பட்டு சங்கத்தோட பேசுறதுக்காக ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே தான் எங்கள் அத்தை வீடு இருக்குது. அங்கேயே இருந்துட்டு காலையில் வந்துடுவாங்க. சங்கீதா சமைக்கிறதா சொன்னா, அதான் அவளுக்கு உதவலாமேன்னு இங்கே வந்தேன். எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டு தானே ஆகணும். என் தங்கச்சியை நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுவீங்க. தங்கச்சியை கூட்டிகிட்டு போனேன் என்ன? அதான் அக்காவை கொடுத்துட்டோமே. அது என்னமோண்ணா, உங்களை மாதிரி நல்ல புருஷனா இருக்க என்னால சுத்தமா முடியாதுண்ணே. நல்ல புருஷனா இல்லைன்னா பரவாயில்ல, என் தங்கச்சி மேனேஜ் பண்ணிப்பா. ஆனால் கெட்ட புருஷனாயிட்டா. அக்கா, அது எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி இங்க வரா. அவளுக்கும் கொஞ்சம் சேர்த்து சமைங்க. யாரு? அவங்க பேரு நான்சி.
ஃபாரினர் இல்ல நான்சின்னு சொன்னியே அதான் ஃபாரினரான்னு கேட்டேன். வாட்? சங்கீதா கல்யாணம் பண்ணிக்க போறாளா? அது மட்டும் இல்ல மேடம், அவ கல்யாணம் பண்ணிக்க போறவ மனுஷனே இல்ல, பெரிய தெய்வ மனுஷன் மேடம். தங்கமான மனுஷன். பாதை மாறிய மகள். வாட்? அது எங்க அண்ணனோட படம் பேர்லாம் சொன்னீங்கல்ல, அதான் நானும் சொன்னேன். மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க தான் ஏதாவது பண்ணணும் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ். மர்டர் கேஸ்ல இன்வால்வ் ஆனவ ஒரு கால் கேர்ள். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிட்ட ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா சொல்லுங்க? ஆக்சுவலி அவ உண்மையை சொல்லலாம். உண்மையை சொன்னா யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? இப்போதைக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க. தேங்க் யூ. ஓ மென்ஷன் நாட். ஆனா நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே. ஓகே. எஸ். பாத்து ஹேண்டில் பண்ணுங்க மேடம். அவ செம உஷாரா இருக்கா. உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருப்பா. நீங்க தான் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களை யாருன்னு கேட்டாலும் கேட்பா. சார் அதான் நான்சின்னு சொன்னல, அது இவங்க தான். ஹலோ. ஃபாரினர் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, சுத்தமான கிராமம். சரி சங்கீதா, இத ஜாக்கிரதையா கொண்டு போயிட்டு உங்க ஃப்ரெண்ட் மூஞ்சிலேயே ஊதி விட்டுருங்க. ராஜ், என்ன இதெல்லாம்? இது LSD, ஹெரோயின், கோகேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருக்க ஒரு ஸ்ட்ராங் ட்ரக். நீங்க மட்டும் இத கொண்டு போயிட்டு அவ மூஞ்சில ஊதிட்டீங்கன்னா அவங்க வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ நிஜ ரூபத்துல ஆட்ட ஆடிடுவா. அப்ப நீங்க அங்க போயிட்டு இங்க பாருங்க சங்கீதாவுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அவ அடிக்கடி சந்திரமுகில வர ஜோதிகா மாதிரி கட்டுல தூக்கி அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேப்பா. இதே மாதிரிதான் அவ மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு பைத்தியம் முத்தி போய் அவரையும் கொன்னுட்டா. அதனாலதான் போலீஸ் அவளை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒளிச்சுக்கிட்டு இருக்கும் போது 10 பேரை கூட அடிக்கலாம் அந்த வீரபத்ரா. ஆனா படுத்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க பொண்டாட்டி பைத்தியம் மாதிரி பண்ணா யாரா இருந்தாலும் பயம் வரதான செய்யும். ராஜு என்னமா ஐடியா கொடுக்குற? துப்பணும்னா அந்த பக்கம் திரும்பி தும்ப வேண்டியதாண்டா. அதுலயும் கொஞ்சம் தானடா இருந்துச்சு. இங்க பாருங்க மேடம். டே ராஜு, என்னடா இந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது? Chubby cheek, dimple chin, rosy lips, dimple chin. ராஜ், உனக்கு தெரியுமா, என்னுடைய உதட்டாலையும் என்னுடைய கை விரல்களாலையும் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு? என்னம்மா நீ ஏதோ பஞ்ச் டயலாக் சொன்ன, அது என் காதுல சரியா விழுகவே இல்லம்மா. மறுபடியும் சொல்றியா? அம்மா சங்கீதா நான்சி நான்சி உனக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் தான், பேரு நான்சி. எனக்கு சரியா அடையாளம் தெரியல. ஆமா சார், எங்க அக்காவோட ஃப்ரெண்ட் இல்லையா அவங்க? சோ அதனால ஒரு விதத்துல அக்கா மாதிரி தான் இவங்களும் எங்களுக்கு. சங்கீதா, சங்கு, சங்கீதா, ஆஹா, ஓஹோ, சந்தோஷம், ஆஹா. சங்கு, உனக்கு தெரியுமா, என்னோட உதட்டாலையும் என்னோட கை விரல்களாலையும் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு? அது என்ன பண்ணுன? அது எனக்கு பண்ணி காட்டுறியா? அதான் சார் நான் சர்ப்ரைஸ் வைக்கிறேன்னு சொன்னல. சோ சர்ப்ரைஸ். சரி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னங்க தெரியும், உங்க ஃப்ரெண்ட் உங்கள மாதிரி தான் இருப்பாங்க. கூட்டிட்டு போங்க. எனக்கு எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நில்லுடா. உனக்கு தெரியுமா, என் உதட்டாலையும் என் விரல்களாலையும் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? ஏ நான்சி, நீ விரலாலையும் உதட்டாலையும் ஏதோ பண்ணுவேன்னு சொன்னியே, பண்ணி காட்டுறியா? நான் பண்ணி காட்டவா? சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம். அது ஏய் ஏய் வாடங்க. மனுஷனடா நீ. அந்த பொண்ணு இந்த நிலைமையில இருக்கும்போது மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்றியா? இல்லனே, அந்த பொண்ணு தான். பேசாத சார். நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன் சார். ஒண்ணு வேண்டாம் சாம், நீ போய் டிராப் பண்ணு. உன்னை தவிர வேற யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. தேங்க்யூ.
என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? நம்பிக்கை இருக்கிறது உன் கேரக்டர் மேல இல்ல, ஆ. உன் ஜெண்டர் மேல. ஓ சரி. இங்க பாரு, நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு அவசியம் இல்லை. என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க போற. உன் அக்காவுக்கு எப்படி ஒரு புருஷன் அமையணும்னு நீ ஆசைப்படுறியோ அதே மாதிரி எனக்கும் என் தங்கச்சியை கட்டிக்க போறவனு இருக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வார்னிங். எனக்கு சோலை படம் பார்க்கும் போதெல்லாம் ஒரு டவுட்டு. தாக்கூரோட கையை கட் பண்ணிட்டாங்கல்ல, அவர் பாத்ரூம் போனா எந்த கையை யூஸ் பண்ணுவாரு? தாக்கூர் கையை கட் பண்ணா பரவாயில்ல, அதான் ராமுக்கா இருக்காங்கல்ல. சரி வா. பேட் பாய். போவீங்களா? நான் எப்படி கிட்னாப் பண்றதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீங்க ஷோலை ஃபிலிம் பார்த்துட்டு ஷோ காட்டிட்டு இருக்கீங்களா? டேய், நாங்க படத்தை பார்த்து எப்படி கடத்துறதுன்னு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன்டா. கரெக்ட். முன்னு படத்தை பார்த்து பிளான் பண்றதுக்கு நம்ம என்ன ஸ்கிரீன் பிளேவா பண்றோம்? முட்டா பசங்களா. ஓய்யோ, டிடி வந்துட்டாரா? வாங்க சீக்கிரம் வாங்கடா. நாம இதுக்கு முன்னாடி செத்து போன மந்திரி கூட சண்டை போட்டு அந்த பிளானை கைவிட வச்சோம். நம்ம 10 கிராமத்து நிலம் தப்பிச்சுது. இப்போ என்ன பிரச்சனைனா, அவரோட மனைவியே SSZ ஜோனுக்குள்ள நம்ம நிலத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிக்க பார்க்குறாங்க. கூடவே அவங்க எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஏய் வீரபத்ரா, எங்களை என்ன மான மரியாதை இல்லாதவங்க நினைச்சியா? ஐயோ, இவரு ஆர்த்தடாக்ஸ் சுவாமிஜி. டெம்பிள் ரன் விளையாடும் போது அவர் செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். என்னங்க பார்த்த எல்லாம் மீறுது. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு வீரபத்ரா? அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு? கோவில் எங்க அப்பாவோடது, யாரை வச்சு வேணாலும் பூஜை பண்ணுவேன், நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு ஊர்க்காரங்க? நீங்க என்னமோ இதை நான் எனக்காக பண்ற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே உனக்காக மட்டும்தாயா. ஒரு 10 பேர் உன்னோட பேச்ச கேட்கணும்னா நீயும் 10 பேர் பேச்ச கேட்டாகணும்யா. அன்னைக்கு எங்களை அவமானப்படுத்தி கடவுளையே தீட்டாக்கிட்ட. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க உன் பேச்ச கேட்போம்னு நீ எப்படியா நினைக்கிற? பாருங்க, அது வேற இது வேற. வீரபத்ரா, நாங்க எல்லாரும் சேர்ந்து இனிமே உங்க பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். நீ ஒண்ணு எங்களை பத்தி எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீ அந்த பொண்ணுங்களை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? வாங்கயா போலாம். நாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இவரு கடவுளுக்கு தீட்டாயிடுமா. நாம என்னதான் இவனுக்கு எடுத்து சொன்னாலும் திருத்த மாட்டாயா. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உங்க மேல எதுவும் தப்பு இல்லை. இந்த ஜனங்களே இப்படிதான். ஆரோக்கியத்தை காப்பாத்துற பாலை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். இதே உயிர் எடுக்கிற ஆளுக்கால இவனுங்க தேடி போய் குடிப்பானுங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நீங்க எஸ்ன்னு தேவையில்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நீங்க என்னமோ இதை நான் எனக்காக பண்ற மாதிரில பேசி 4 பேரை விட்டு தள்ளுங்க சார். உங்க தங்கச்சி கல்யாணம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம தேவையில்லாம எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னங்க? அம்மா மருமகளே, ஏமா மருமகளே, வாமா இங்க. மாமா. மாமனார் மருமகளா? தம்பி, உங்களை மாதிரி வேண்டாத விஷயத்துக்கு நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஃபேமிலி விஷயம்னு வந்துட்டா நாங்கள் இறங்கி அடிப்போம். மாடி, நம்ம எங்கேயோ போகலான்னு நினைச்சோம்லாமா? கோவாக்கு மாமா. எஸ், நம்ம ஃபேமிலி டூர் போகிறோம். அங்கே உங்கள் அண்ணனும் வருவார். நான் எப்போ வரேன்னு சொன்னேன்? இதை பாருங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் தங்கச்சி தூரமாக போயிடுவா. தங்கச்சியாக இருக்கிற வரைக்கும் அண்ணனா அவ கூட சந்தோஷமா இருங்க. மிஸ் பண்ணாதீங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். பாவீங்களா, இங்க என் போட்டு முழுகிட்டு இருக்கு. நீங்க அங்க டூயட் ஆடுற கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களோ? நீ ஆட வேண்டியதானே? அட்லீஸ்ட் உனக்கு பொண்ணாவது இருக்கு. நாங்க ஆடணும்னா இதோ இந்த ஷாம் இருக்கான்ல, இவங்க கூட சேர்ந்துதான் நாங்க ஆடணும். பாவி பசங்களா, நம்ம கோவாக்கு போனா நாம அவளை கிட்னாப் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நாம கோவாவுக்கு போறதுக்கு முன்னாடியே நாம அவளை கிட்னாப் பண்ணிரணும். ஓ மை காட், கோவா ட்ரிப்பை கேன்சல் பண்ணணுமா? கோவா ட்ரிப் போயிட்டு வந்துட்டு அவளை கிட்னாப் பண்ணலாமா? எதுக்கு? அவ குழந்தைய கொஞ்சம் இருக்கா? ஏய், இங்க வாயா. என்ன சார்? ஏயா, இது என்ன ஹோட்டலா இல்ல ஹேர் கட் பண்ற சலூனா? டிஃபன்ல முடி கிடக்குதையா? இருங்க சார், யாதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். அப்படியே எந்த இடத்துன்னு கேளு. சரிங்க சார்.
போலீஸ்காரங்களுக்கு புடுங்கிறதே வேலையா போச்சு. ஏய், இது எந்த ஊரு? அங்க வேடா. ஏய், என்னப்பா அது டிவி எப்பவும் சரியா தெரியவே மாட்டேங்குது. ஒன்றும் இல்லைண்ணே, அதுக்குள்ளே ஒரு காயில் இருக்கும் இல்லையா, அது அப்பப்போ கொஞ்சம் லீக் ஆகும். இந்த தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டு மாட்டி விடுறானே. டேய், என்னடா இவன் எப்படி பேசிட்டு இருக்கான்? சரி, ரெடி பண்ணி வை. பண்ணிடுறானே. மேடம், நாங்கள் இங்கே தான் மேடம் இருக்கோம். அந்த பொண்ணு கூட வீரா கூட தான் இருக்கா. அங்கதான் இருக்காளா? அந்த வீரா ஏதோ பிளான் பண்ணி தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான்னு நினைக்கிறேன். நான் என்ன பேசுறேன்னு கவனிச்சுட்டு என்னை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு காத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நம்ம பழைய டெக்னிக் படியே அவங்க 2 பேரையும் முடிச்சிடு. ஓகே மேடம். திஸ் இஸ் த பிளான். ஓ சூப்பர். ராஜுன்னா எப்போதும் ஃபயர். வாய் மட்டும் சும்மா இரு. சோ திஸ் இஸ் த பிளான். நான் சங்கீதாவை கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க தோட்டத்துக்கு வந்துடுறேன். நீங்க 3 பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு ரெடியா இருங்க. நான் அவளை அங்க கூட்டிக்கிட்டு வந்த உடனே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துறேன். நீங்க வந்து அங்க நல்லா அவளை மூத்துல மூத்திட்டு இந்த அட்ரஸ்க்கு அவளை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கட்டி போட்டு நல்லா அடிங்க. Wow, this is so exciting. சோலே பார்ட் 2 மாதிரி அவளை கொண்டு போய் கட்டி போட்டுட்டு மெகபூபா மெகபூபா அப்படின்னு டான்ஸ் ஆட வைக்கலாம். அப்படிதானே? அப்புறம் யார் முதல்ல இவன் ஆடுறான். நீங்க நல்லா கேட்டுக்கங்க. இந்த டிவியை கொண்டு போய் வீரபத்ராவோட வீட்டில் வைக்கணும். வச்சுட்டு ரிமோட்டை அவன்கிட்ட தான் கொடுக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த டிவியை ஆன் பண்ணுங்கன்னு சொல்லணும். 1/2 மணி நேரம் எதுக்குண்ணா? சரி வேண்டாம்டா, டிவியை கொடுத்ததுமே ஆன் பண்ண சொல்லிடு. அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி நீ போய் சேர்ந்துடுவ. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ரிமோட் பட்டனை ஆன் பண்ணதுமே பாம் ஆக்டிவேட் ஆயிடும். சேனலை சேஞ்ச் பண்ண உடனே பாம் பிளாஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் காலிடா. சார் டிவி. என்னப்பா உன் முதலாளி லீக் ஆனதெல்லாம் ஒழுங்கா தொடச்சானா இல்லையா? ஆமாம் சார், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு டிவி ஆன் பண்ணுங்க. இந்தாங்க சார் டிவி ரிமோட். எதுக்கு? ராகாலமா? சொல்லுடா. சால்டிங் வெல்டிங்லாம் பண்ணியிருக்கோம் சார். நல்லா ஆறணும்ல. சரி வரேன் சார். சார் சீக்கிரம் வந்துடுறா. வீட்டில் இருக்கீங்களா வீரபத்ரன்? என்ன மாமா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? என்ன டயர்டுப்பா? அதெல்லாம் எதுவும் கேட்காத. என் ஃப்ரெண்டு டாக்டர் சோனையா, நார்த் இண்டியன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் திருடு போயிடுச்சு. போலீஸ் வந்து அவர் பொண்டாட்டியை விசாரிச்சிருக்காங்க. மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் என் வெள்ளி உள்ளாடை மேலே என் வீட்டு வேலைக்காரிக்கு ஒரு கண் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த வேலைக்காரி இமிடியேட்டாக டாக்டர் சோனியாவை கூட்டிகிட்டு வந்து சொன்னா, பார்த்தீங்களா முதலாளி அம்மா என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு? நீங்கள் இவ்வளோ நாளாக என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, நான் என்னைக்காவது வெள்ளி உள்ளாடை போட்டு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இமிடியேட்டாக புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. நான் தான் போய் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சேன். அவ்வளோ ஈஸியாக சேர்த்து வச்சிட்டீங்களா அவங்கள? புருஷன் பொண்டாட்டி எங்கே சேர்த்து வச்சேன், வேலைக்காரியவும் டாக்டரையும் சேர்த்து வச்சுட்டு வந்துட்டேன். ரெடி ரெடி ரெடி. சங்கீதா. யாரு? நான் தான் பக்கத்து வீட்டு ரேணுகா. என்ன வேணும்க்கா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு போல. ஒரு நிமிஷம் இருங்க. அவளே நல்லா போடா. என்கிட்ட வந்து என்ன வேலை காட்டுற? போடா அடா. நல்லா போடா. சாவு. போடு. நல்லா போடா. அடி. யார் என்ன? யார் போடு. அடி. சாவுடா. வீர்! வைதேகி யாரோ கிட்னாப் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வீர். டேய், முதல்ல வாயை புத்துங்கடா. போடா. சீக்கிரம் வாங்க வீர். அடி பாவி, என்ன வெயிட்டா இருக்கா?
அடி பாவி, நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாடா. இப்ப எப்படி கிடக்குற பாரு. ஐயோ, சிக்கனும் சின்ன பின்னமாயிடுவோம். டேய், நம்மள யார் அடிச்சாம அப்படியே ஓடிடுடா. வைதேகி, வைதேகி. என்னமா உங்க பையனுக்கு வீரம் வந்துருச்சு? இப்படிப்பட்ட லவ்வரா? ஏய், யார் போட்ட விதை? இந்த டாக்டர் பீஜாவோட மகனா? சும்மாவா? டேய் மகனே, அவனை சும்மா விடாத. மவனே, எப்பா, டேய், எப்படி ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்டா. சாரிடா, உனக்கு கொஞ்சம் ஓவர் அடிச்சிட்டேன். என்ன அடிக்கமா? அவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க சார். நான் ரொம்ப பயந்து போய் தான் உங்களை தேடி வந்தேன் சார். ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க சார். என்னை கைவிட்டுறாதீங்க சார், ப்ளீஸ் சார். வாயா செய்து சவுண்டு வரலையே. ஓ, மாதிரி அடிச்சல. இப்ப உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய், எங்கடா தூக்கிட்டு போற? அது எங்க அக்கா தான் சார். யாரோ ரவுடி பசங்க எங்க அக்காவை கடத்த பார்த்தாங்க. அதனாலதான் சார் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க சார். சார் காப்பாத்துங்க சார். சார், அவர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை பிரெக்னன்ட் ஆயிட்டா என்னடா பண்றது? சும்மா இருடா. டேய், ராஜேங்கடா? டேய், அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வை. நான் ராஜ போய் பார்த்துட்டு வரேன். டேய், அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே அதுக்கப்புறமா எனக்கு சொல்லு. எனக்கு ஏன் எதுவும் கேட்க மாட்டேங்குது? மிஸ் சங்கீதா, இந்த மொபைல் உங்களோட தான்.
அந்த மினிஸ்டரை எதுக்காக கொலை பண்ணீங்க? நான் பண்ணல சார். நீங்க பண்ணலன்னா எதுக்காக நீங்க அங்க போனீங்க? சார் அது வந்து அன்னைக்கு வீரா மட்டும் அங்க வரலன்னா அவங்க என்ன கொலை பண்ணிருப்பாங்க. நீங்க தானா வீரபத்ர மாதர்? ஆமா சார். இந்த பேப்பர்ல இருக்கிறது நீங்க தானே? ஆமா. உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சேன். இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிளஷர் டு மீட் யூ. இவன் எங்கடா போனா? டேய் எங்கடா போன? டேய் வைதேகி எங்க தெரியும் காணும்டா. அவங்க அண்ணா வந்தப்போ நானே கூட்டிட்டு வரேன் நீங்க போங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப அவளை எங்கேயும் காணும்டா. எங்க 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 எங்க? அட இது வேற. ஹலோ யாருங்க? இவன் எதுக்கு பேய் மொழி முழிக்கிறான்? என்னடா ஆச்சு? மேடம் சொல்லிட்டாங்க அடிக்கடா. எங்கெங்கெல்லாமா உன்னை தேடுறது? என் புருஷன் கூப்பிடும் போதெல்லாம் ஓடோடி போன. நான் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிற. டூ பேட்யா. ஏங்க இவ உங்க முன்னாடி ஸ்ட்ரிப் டான்ஸ் ஆடணுமா என்ன? இல்ல 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 இல்ல. செகண்ட் ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோவோட டயலாக் பேசுற. வைதேகிங்க. டேய் இவனோட லவ்வரை கூப்பிடுங்கடா. கடைசியா இவன் கண்ணால பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். நாளைக்கு காலையில பேப்பர்ல அக்கா தங்கச்சிங்க ஏரியில முழுகி காதலர்கள் தற்கொலைன்னு வரும். சங்கீதா கிடைச்சிட்டால எங்களை நீங்க விட்டுறலாம்ல. இருப்பா ஒவ்வொருத்தரா எல்லாரையும் விட்டுடுற. டேய் முதல்ல அவளை விட்டுடுறா. ஓடி வைதேகி வைதேகி டேய் அவனை புடிடா. சரிங்க மேடம். ஏய் வாங்கடா.
எங்க போனானுங்க? மேடம் நாங்க மேக்ஸிமம் ஃபைட் பண்ணோம். அவன் நம்ம ஆளுங்களை எல்லாம் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டான். வாங்க நம்ம போயிடலாம். ஏய் சீ வாடா. சரி. ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? போலாமா? வாங்க, கம். வைதேகி, உனக்கு ஒன்றும் அடிப்படல இல்லைம்மா? இல்லைண்ணா. உங்களுக்கு? இல்லைம்மா. என்ன இதெல்லாம்? சார் சாரி சார், இது எல்லாத்துக்கும் நாங்கள் தான் சார் காரணம். ஆக்சுவலி உங்களுக்கு அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சங்கீதாவை கிட்னாப் பண்ணலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே இவனுங்க வைதேகியை கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். அது சரி, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செஞ்சீங்க? சார் அது இந்த சங்கீதா எங்கள் அக்காவே இல்லை சார். அவங்க ஸ்ட்ரிப் டான்சர். வைதேகி என்னைக்கு எங்களை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாலோ அன்னைக்கு சாயங்காலமே சங்கீதா வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அது மட்டும் இல்லடா ஃபூல்ஸ். எந்த பொண்ணுக்கு இதயமே இல்லைன்னு அவளை கடத்த பார்த்தீங்களோ அதே பொண்ணு நீங்க சொன்னதை காப்பாற்றணும்னு என்கிட்ட வந்து தன்னோட கர்ப்பப்பையவே எடுக்கணும்னு சொன்னான். அதுக்கு தான் சொல்றேன், எந்த பொண்ணை பத்தி பேசுறதா இருந்தாலும் நல்லா யோசனை பண்ணி பேசணும்னு. புரிஞ்சுக்கிட்டீங்களாடா? நானும் அவகிட்ட கிளியரா பேசிட்டேன். அப்படின்னா உங்களுக்கு எதுவும்? என்ன அது உங்களுக்கு எச்சில தெரியலையா சார்? நதியோட தண்ணி குடிச்சா மீன் எச்சில், கரையோட தண்ணியை குடிச்சா தவளை எச்சில், தாய்ப்பால்ல கூட பிறந்தவங்களோட எச்சில். எச்சிலோட ருணம் ரொம்ப பெருசு தம்பி. எல்லாரும் தான் வயிற்று பசிக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு காரணமும் வலியும் இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணுதான், நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்துறோமா இல்லை ஏமாத்துறோமான்னு தான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாரையும் ஏமாத்தவும் இல்லை, கஷ்டப்படுத்தவும் இல்லை. இன்ஃபேக்ட் அவ எல்லாராலையும் வலி அனுபவிச்சிருக்கா, ஏமாந்தும் போயிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு வழியா எப்படியோ என் பையனுக்கு புத்தி வந்துருச்சே. இதுக்கப்புறம் வாங்க, உங்க 2 பேரோட திருமண நேரத்துல வாழ்க்கையை புரிஞ்சிக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போறேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கவனமா இதை கேட்டுக்கங்க. இன்னைக்கு நீங்க இந்த விதத்துல கல்யாணம் பண்ண போறதுனால நீங்க உங்க மனப்பூர்வமா உங்க சமுதாயத்தோட எல்லா விதமான அடிமைத்தனத்துல இருந்தும் இன்னைக்கு விடுதலையாக போறீங்க, சுதந்திரமா இருக்க போறீங்க. நீங்க இனிமே இந்த பூமியில எந்த ஜாதியை விடவும் எந்த மதத்தை விடவும் உயர்ந்தவங்க இல்ல, அதே மாதிரி எந்த ஜாதியை விடவும் நீங்க தாழ்ந்தவங்களும் இல்ல. இன்னைக்கு உங்களை இந்த மனுஷ ஜாதியிலிருந்து எல்லா கட்டுப்பாடுகள்ல இருந்தும் உங்களுக்கு இன்னைக்கு முக்தி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீங்க எல்லா மதத்தில இருந்தும் எல்லா மத தர்மங்கள்ல இருந்தும் இன்னைக்கு நீங்க முக்தி பெற்றிருக்கீங்க. நீங்க எல்லா விதமான சம்பிரதாயத்தில இருந்தும் ஆச்சாரத்தில இருந்தும் விலகிக்கலாம். உங்களுக்கு எல்லா அமானுஷ்யத்தில இருந்தும் எல்லா மூட நம்பிக்கையில இருந்தும் நாங்க உங்களுக்கு முக்தி கொடுத்திருக்கோம். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா இணைஞ்சிருக்கிற விஷயம் அன்பு மட்டும்தான். ஒருத்தரை நேசிக்காதவங்க தாலி கட்டினாலும் வேஸ்ட் தான், அக்னியை சுத்தி வந்தாலும் வேஸ்ட் தான், எந்த சம்பிரதாயப்படி தாலி கட்டிக்கிட்டாலும் அது வேஸ்ட் தான். மனுஷனுடைய ஆயுள் காலமே சுப முகூர்த்தம் தான். இதுல நீங்க மத்த சுப முகூர்த்தத்தையும் ராக காலம் யமகண்டன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலம் நிலையானது. நம்மளால சம்பாதிக்க முடியாதது சேர்த்து வைக்க முடியாததுன்னா அது மனுஷனுடைய ஆயுள் காலம் மட்டும்தான். அதனால யார் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய கடமைகள் மற்றும் நடத்தைகள் மூலமா இந்த காலத்தை நல்லதாவும் கெட்டதாவும் அவங்களால அதை அமைச்சிக்க முடியும். நீங்க எந்த கடவுளுக்கும் எந்த குல தெய்வங்களுக்கும் அடிமையா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுடைய நடத்தையும் அவனுடைய குணமும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற தெய்வம். எல்லா மனுஷங்களும் சமந்தான். கணவன் மனைவியை விட உயர்ந்தவன்னு சொல்லிக்கக்கூடிய எல்லா சம்பிரதாயங்களையும் இன்னைக்கு நீங்க 2 பேரும் கைவிட போறீங்க. கடவுளை பத்தி பொய் சொல்லக்கூடாது. உங்க அனுபவம் கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வச்சா கடவுள் இல்லைன்னு சொல்லுங்க. உங்க அனுபவம் உங்களுக்கு கடவுள் இருக்குன்னு சொல்ல வச்சா கடவுள் இருக்காருன்னு சொல்லுங்க. உங்களுடைய அனுபவம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு உங்களுக்கு புரிய வச்சதுன்னா கடவுள் இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நம்ம அனுபவங்களை பொய் சொல்லாம ஒத்துக்கிறது
நேர்மையா நம்ம வாழ்றதுக்கு ஒத்துழைக்கும். மஞ்சு நாம கூட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? முதல்ல கோர்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பிளடி ஆர்டிகல் 377. கேமராமேன் நீங்களும் வாங்க சீக்கிரம் வாங்க. ஏப்பா ஸ்டில்லு வாப்பா, நீ வாப்பா வந்து உட்காரு. ஆப்பா ரொம்ப ஓவரா திங்க் பண்ணாத. இதோட இந்த படம் முடிஞ்சது. நம்ம படத்தை பார்த்தவங்களுக்கும் படத்தை பார்க்காதவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் பிடிக்காதவங்களுக்கும் அந்த கடவுள் நல்ல புத்தியும் ஞானத்தையும் கொடுக்கட்டும். இதோட நம்ம படம் முடிஞ்சது. எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போங்க. நம்ம படம் பிடிச்சிருந்ததுன்னா திரும்ப செகண்ட் ஷோக்கு வாங்க. வணக்கம். ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.